சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையின் மீது உரையாற்றிய அமைச்சர் அருண்ராஜ் 2997 கோடி ரூபாய் மதிப்பிலான 115 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இதில் இந்த ஆண்டு மருத்துவத்துறைக்காக வரலாற்று சாதனையாக 23,357 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 70 வயதிற்கு மேற்பட்ட 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு வருமான வரம்பின்றி இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் 87 ஆண்டுகள் பழமையான தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 தற்கால சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படும் என்றும் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுயப்பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றமாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை மற்றும் ஆரோக்கிய வாழ்விற்கான நல கொள்கை புதிதாக உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நலம் AI வாட்ஸ்அப் சாட்பாட் மூலம் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ ஆலோசனை பெற முன்பதிவு செய்யும் வசதி விரிவுபடுத்தப்படும் என்றும் உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகளை வழங்க தமிழ்நாடு மருத்துவ நகரம் உருவாக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என்றும் அனைத்து மருத்துவ பணியாளர்களுக்கும் ஒரே மாதிரியான டிஜிட்டல் அடையாள எண் வழங்கப்படும் என்றும் 30 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதன்முறையாக இந்திய மருத்துவ முறை கருத்தரிப்பு சிகிச்சை மையங்கள் நிறுவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 மாவட்ட மருத்துவமனைகளில் ஹீட் ஸ்ட்ரோக் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையின் போது தாய் சேய் நலன், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் இரும்பு கண்மணி திட்டம், இலவச இன்சுலின், 10,500 புதிய மருத்துவ பணியிடங்கள் உள்ளிட்ட 2,997 கோடி மதிப்பீட்டிலான 115 முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. 16.5 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு இரத்த சோகை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க இரும்பு கண்மணி திட்டம், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் 4.5 லட்சம் பச்சிளம் குழந்தைகளுக்கு 7 அரிய வகை மரபுசார் நோய்களை கண்டறியும் திட்டம் மற்றும் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆண்டு முழுவதும் இலவச இன்சுலின் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயதை கடந்த அனைவருக்கும் ஆண்டிற்கு ஒருமுறை 14 அடிப்படை பரிசோதனைகள் அடங்கிய இலவச உடல் பரிசோதனை 1257 அரசு சுகாதார நிலையங்களில் வழங்கப்படும் என்றும் 2030க்குள் தமிழகத்தில் தொழுநோயை முற்றிலுமாக ஒழிக்க வீடுதோறும் தீவிர கண்டறிதல் இயக்கம் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் கள்ளக்குறிச்சியில் 66.93 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்படும் என்றும் புதிய கட்டிடங்கள், நவீன உபகரணங்கள் மற்றும் மருத்துவமனை புதுப்பித்தல் பணிகளுக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2,500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்தில் நியமிக்கப்படுவது உட்பட மருத்துவத்துறையில் 10,500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பை கொண்டாடும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான தாய் கேர் சேவை மையங்கள் தொடங்கப்படுகின்றன. அதோடு தீவிர இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட 1.22 லட்சம் கர்ப்பிணிகளுக்கு சிறப்பு ஊசிகளும், 14 மாவட்டங்களில் 10,000 தாய்மார்களுக்கு இரத்த அழுத்தத்தை கண்காணிக்க டிஜிட்டல் ப்ளூடூத் BP கருவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.